மனுஷனுக்கு வாஸ்து கிடையாது, ம். பில்டிங்க்கு தான் வாஸ்து. ம். இப்போ உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறையும் வரும். நீங்க புதுசா கிரியேட் பண்றதெல்லாம் திடீர்னு முடியாது. நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களோட பேர குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்க அப்பா கட்டின வீடு வாஸ்து சரியா இருந்தா நீங்க பிரம்மாண்ட வெற்றி அடைவீங்க. ம். வீடு சரியா இருந்தா நீங்க 100% சரியான மனிதரா இருப்பீங்க. வீடு தவறா இருந்தா கண்டிப்பா நீங்க தப்பானவராக தான் இருப்பீங்க. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சத்குரு வாஸ்து தங்கத்துரை சார் இருக்காரு. வணக்கம் சார். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ நீங்க வாஸ்து பத்தி நிறைய விஷயங்கள் பேசும்போது இப்போ ஒரு வீட்டில் வந்து வீட்டில் வாஸ்து சரியில்லை, ஒரு வீட்டில் வந்து வாஸ்து சரியில்லை, ஒரு பில்டிங் கட்டும்போது வாஸ்து சரியில்லைன்னா ஒரு பர்டிகுலரான சாமிகளையோ நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்துங்க அப்படின்னு சொன்னா அவங்க மாத்திடுவாங்க. ஆனா சில நபருக்கு வந்து அவங்க உடல் நலத்துக்கே வந்து வாஸ்து சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். சில பேர்த்துக்கு வந்து அவங்க மைண்ட் அளவு வந்து பாதிக்கப்படுறாங்க, உடல் அளவுல வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்குமோ வாஸ்து வந்து காரணமா இருக்கா சார்? 100% காரணம் வந்து வீட்டிற்கும் நம்ம மனித உடம்புக்கும் ஒன்று தொடர்புடையது. இது நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பதிவிலுமே பதிவிட்டுக்கிட்டு வர்றோம். என்னன்னா வீடும் நம்மளுடைய மனித உடம்பு ரெண்டும் ஒன்றோடு தொடர்புடையது. எப்படின்னா வீடு வந்து பஞ்சபூத சக்தியால் ஆளப்படுது, நம்மளுடைய உடம்பும் பஞ்சபூத சக்தியால் தான் ஆளப்படுது. நம்ம உயிர் வாழ்றதுக்கு வெப்பம் வேணும், காற்று வேணும், நீர் வேணும். இது மூணுமே இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். அப்போ இந்த மூணு இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது. அப்புறம் நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்பு, கால்சியம் அப்படிங்கிறது அதுவும் நிலத்தோட தொடர்புடையது. இப்போ இதெல்லாம் இல்லாத ஆகாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழக்கூடிய சரௌண்டிங் இருக்கு, ஆகாயம். அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு மனிதனோட உயிர் வாழ முடியாது இல்லையா? இதே தான் வீடும். வீட்டில் வந்து அக்னி மூலை, நைருதி மூலை, அது இல்லாத வாயு மூலை, ஈசானிய மூலை, இப்படி 4 பகுதிகளாக நம்ம பிரிக்கிறோம். அதனால தான் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பலனை நம்ம வந்து இந்த வாஸ்துல நம்ம சொல்கிறோம். அதனால எந்த ஒருத்தருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்படுது, பர்டிகுலராக எந்த பகுதி பாதிக்கப்பட்டாலும் சரி, அந்த பகுதிக்கு அந்த வீடு தவறாக இருந்தால் மட்டும்தான் பாதிக்கப்படுவார், இல்லாட்டி பாதிக்கப்படவே மாட்டார். இதை நம்ம தொடர்ந்து பதிவிடுறோம். இப்போ கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. ரோட்டில் இருந்தவங்களே யாருமே, ரோட்டில் படுத்திருந்தவங்க ஒருத்தருமே இறக்கல. 1% பேர் வேணா போயிருக்கலாம், 99% பேர் ரோட்டில் பிளாட்பாரத்தில் படுத்துறவங்க 99% பேர் இறக்கல. 1% இறந்தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே சேஃபாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் இருக்கிறதுலையே பெரிய ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறேன்னு மிகப்பெரிய நடிகர்கள் ஆகட்டும், மிகப்பெரிய தொழிலதிபராகட்டும், இந்த மாதிரி இருந்தவங்க தான் நிறைய இறந்து போயிட்டாங்க. அப்போ வீடுன்னு ஒன்று இருந்தால், உங்களுக்கு சொத்துன்னு ஒன்று இருந்து அதில் வாஸ்து குறைபாடுகள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எதுவுமே இல்லை எனக்கு அப்படின்னீங்கன்னா எந்த பாதிப்புமே ஏற்படாது. சார் இப்போ நீங்க சொல்ற விஷயங்களை பார்க்கும்போது இப்போ வாஸ்து சரியா இருந்தா அவன் இப்போ வீடு வந்து வாஸ்துவா கட்டியிருந்தா அவங்க வீடு வந்து சரி, அவங்க வாழ்க்கை முறையும் சரி ரொம்ப அழகா போகுங்கிறீங்க. அப்போ ஒரு நபரோட வாஸ்து சரி இருந்தா அந்த பிளாட்ஃபார்ம்லயே படுத்திருக்க வேணாம்ல சார்? அதுதான் சொல்றோமா, மனுஷனுக்கு வாஸ்து கிடையாது, பில்டிங்க்கு தான் வாஸ்து. மனிதர் வந்து அவர் ஒரு சரியான பூர்வீகங்கிறோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறான்னா அவங்க தந்தையோ இல்லை தந்தைக்கு முன்னாடி இருக்கிற தாத்தாவோ இவங்கெல்லாம் வந்து ஒரு சரியான கட்டமைப்புகளை கட்டியிருந்தாங்க, சரியான வாழ்விடத்துல வாழ்ந்திருந்தாங்கன்னா நிச்சயமா இவர்களும் ஜெயிப்பாங்க. இப்போ நரிக்குறவர்கள் நாடோடிகளாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா டென்ட் போட்டு தான் இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வரைக்கும் டென்ட் தான் இருக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்குன்னு ஒரு வீடு ஒதுக்கி, இப்பதான் கடந்த காலத்துல தான் அவர்களுக்குன்னு வீடு ஒதுக்கப்பட்டுச்சு. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள வந்து அரசே வீடுகள் ஒதுக்கி கொடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை முறை மாறிச்சான்னா 100% மாறி இருக்குது. இன்னைக்கு அவங்கள பெரும்பாலும் டவுனுக்குள்ளே ஆகட்டும், கிராமங்களே ஆகட்டும், டென்ட் போட்டுக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ உங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அது மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை முறையும் வரும். நீங்க புதுசா கிரியேட் பண்றதெல்லாம் திடீர்னு முடியாது. நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள், உங்களோட பேர குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. இந்த வாஸ்து அப்படிங்கிறது எப்பவுமே இந்த பூர்வீகத்தை தொட்டு தான் நம்மளுக்கு வரும். பூர்வீகம் தவறாக இருந்துச்சுன்னா 3வது தலைமுறை பாதிக்கப்படும், பேர குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. பூர்வீகத்தில் தாத்தா சூப்பராக இருப்பார், பாதிக்கப்பட்ட இடத்துல தாத்தா சூப்பராக இருப்பார், அப்பா ஓரளவுக்கு இருப்பார், பேர குழந்தைகள் வர்றப்ப டோட்டலாக வந்து லாஸ் ஆவாங்க, உடல்நிலை பாதிக்கப்படுவாங்க, ஆரோக்கிய குறைபாடோ, உயிரிழப்புகளோ, விபத்துகளோ, இந்த மாதிரி நிறைய துர்மரணங்களோ இந்த மாதிரி ஏற்படும். இதற்கு காரணம் என்னன்னா அந்த பூர்வீகம். அதனால தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்கள் தொடர்ந்து பூர்வீகம் பூர்வீகம் பூர்வீகங்கிறோம். இந்த பூர்வீகம் அப்படின்னு சொன்னதே நாங்கள் மட்டும்தான்.
நான் என்னோட நண்பர் ரவிரமணாவோட நாங்கள் தான் அந்த பூர்வீகம்னு ஃபஸ்ட்டு சொல்ல ஆரம்பித்தது. வேறு யாருமே பூர்வீகம் சொல்லலை. இப்போ எல்லாருமே பூர்வீகம் அப்படிங்கிறது எங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். அதில் எந்த தவறும் கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டுமே அப்படிதான் நாங்கள் கொண்டு வரோம். அதனால இப்ப நான் ஒரு வீடு கட்டுறேன்னா வச்சுக்கோங்க சார், அது வாஸ்துப்படி நான் கட்டியிருக்கேன். பட் என்னோட தாத்தாவோ இல்ல எங்க தாத்தாவோட அவங்க அப்பாவோ வந்து வாஸ்து இல்லாத ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்கன்னா அந்த பாதிப்பு வந்து என்னையும் தாக்குமா சார்? நிச்சயமா. இப்போ உங்க தாத்தா கட்டின வீட்டில் உங்க தாத்தான்னு ஒரு வீடு கட்டியிருந்தாருன்னா அந்த வீடு தவறாக இருந்தால் உங்களை பாதிக்கும். இப்போ தாத்தா கட்டின வீடு எனக்கு இல்லை, நான் வித்துட்டேன். எங்கள் அப்பா தான் சம்பாரித்து வீடு கட்டினாரு அப்படின்னா உங்கள் அப்பா கட்டின வீடு வாஸ்து சரியாக இருந்தால் நீங்கள் பிரம்மாண்ட வெற்றி அடைவீங்க. சப்போஸ் உங்கள் அப்பா கட்டின வீடும் சரியில்லைன்னா நீங்கள் என்ன தான் வீடு சரியாக கட்டணும்னு நினச்சாலும் கட்ட முடியாது. உங்கள் தாத்தா வீடோ அப்பா வீடோ தவறுகள் என்ன தவறுகள் இருக்கோ அதே மாதிரி வீடுகள் தான் உங்களுக்கு எங்கே போனாலும் அமையும். நீங்கள் இந்தியான்னு இல்லை உலக நாடுகளில் எந்த நாட்டில் போய் வீடு வாங்கினாலும் உங்கள் பூர்வீகத்தில் என்ன தவறு இருக்குதோ அதே தவறுகள் தான் அங்கே அமையும், மாறவே மாறாது. இது வந்து டிஎன்ஏவோட தொடர்புடையது. மனிதர்களுக்கு எப்படி டிஎன்ஏவோ அதே மாதிரி வீட்டுக்கும் டிஎன்ஏவோட தொடர்புடையது. பூர்வீக வீடு எப்படியோ அதே போல தான் நீங்கள் 100 வீடு இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். அது மாற்றவே முடியாது. அப்போ நீங்கள் மாற்றணுன்னா எங்கள் அப்பாவுக்கு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை, எங்கள் தாத்தாவுக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை, நான் தான் சம்பாரித்து வீடு கட்டுறேன். அப்போ நீங்கள் வாஸ்துப்படி நல்லா கட்டிட்டீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருப்பாங்க. பட் அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் தவறான வாஸ்து தவறான வீடுகள் இருந்து நீங்க சரியான வீடுகள் கட்டவே முடியாது. ஓகே சார், சில பேர் வந்து நீங்க சொல்றது வந்து எனக்கு அப்படின்னா நம்ம வீட்டோட சம்பந்தப்பட்டதான் நம்ம மனநிலையும் உடல்நிலையும் வருது. ஆனா சில பேர் சொல்ற ஒரு கருத்துக்கள் என்னன்னா வீட்டுக்கு மட்டும் இல்லாம ஒரு தனி நபருக்குமே வந்து வாஸ்து இருக்கு, அதனாலதான் வேலை அமைய மாட்டேங்குது, உங்க உடல்நிலை சரியில்லாம இருக்கு அப்படிங்கிறாங்க. சோ இதோட கனெக்டிவிட்டி மாதிரியே இல்லாம தனி வாஸ்துன்னே பேசுறாங்க, அது உண்மைதானே சார்? அப்படிலாம் கிடையாது. நீங்க வீடும் மனித உடம்பு ஒண்ணுட்டோம். உங்கள் வீடு தான் உங்களுடைய வெற்றி தோல்வி, உங்களுடைய வாழ்க்கை, ஆரோக்கியம், தொழில், திருமணம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா உங்கள் கேரக்டரு எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது உங்களுடைய வீடு தான். வீடு தப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லவங்களா இருக்க முடியாது. வீடு சரியாக இருந்தால் நீங்கள் 100% சரியான மனிதராக இருப்பீங்க. வீடு தவறாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் தப்பானவராக தான் இருப்பீங்க. அதனால வீடு தான் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியும், மனிதன் தீர்மானிக்கிறது இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு எந்த விதமான பாதிப்புகள் வந்தாலும் வீட்டை தான் பார்க்கணும். வீட்டை சரி பண்ணாலே பெரும்பாலான பாதிப்புகளும் நம்ம 100% விடுபட்டுடலாம். சார் எங்கள் வாஸ்து சரியில்லை அப்படின்னா நான் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றிக்கணும் சார்? ஃபஸ்ட்டு வாஸ்து சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போது அதுதான். அப்போ என்னென்னா ஒரு வீட்டில் தொடர்ந்து ஏதாவது உடல்நிலை ஆரோக்கிய குறைபாடு வருது, அது என்ன நோயாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்க்குமே வாஸ்துல தீர்வு உண்டு. அப்போது நோய்கள் ஏற்படுது அப்படின்னா வீட்டை வாஸ்து பாருங்கள். இல்லை எனக்கு வேலை கிடைக்கல, நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா அந்த வீட்டை வாஸ்துப்படி மாற்றி அமைச்சா நிச்சயம் வேலை கிடைக்கும். திருமணம் நடக்கலை, எனக்கு திருமண தடங்கள் இருக்குது, நான் நினச்ச பொண்ணை கட்டணும் நினச்ச பையனை கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டை வாஸ்துப்படி மாற்றினீங்கன்னா 100% நடக்கும். சப்போஸ் எனக்கு கடன் இருக்குது, கடன் மேலே பெருகிக்கிட்டே இருக்குது, எவ்வளோ கடன் வாங்கினாலும் கட்ட முடியல, எவ்வளோ வருமானம் வந்தாலும் வர்ற பணம் போகிற இடமே தெரியல, வருமானத்துக்கு மீறிய செலவை கொடுக்குது அப்படின்னாலும் வீட்டை வாஸ்துப்படி மாற்றி அமைச்சிங்கன்னா நிச்சயம் மாற்றம் கிடைக்கும். இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துச்சுன்னா உடனே நம்ம வீட்டை பார்த்தோம்னா, வீட்டை சரி பண்ணோம்னா, வாஸ்துப்படி மாற்றி அமைச்சோம்னா 100% நல்ல பலன்களை அடைய முடியும். அப்படி இல்லாத நீங்கள் என்னதான் முயற்சி செஞ்சாலும் தப்பான வீட்டில இருந்து நீ ஜெயிக்கவே முடியாது. நிறைய பேர் ஏன்னா இப்ப இருக்க காலத்துல வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாம தான் இருக்கு. ஒரு இடம் இருக்குன்னா நம்ம வீடு கட்டுறோம், நம்மளுக்கு தகுந்த மாதிரி கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வீடு கட்டிட்டாங்க, ஒரு வேளை கட்டிட்டாங்கன்னா வாஸ்து சரியில்லை அப்படின்னா இந்த பரிகாரங்கள் நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்றாங்கல்ல, அதுல பழி கொடுக்கறது அது மாதிரி நிறைய பரிகாரங்கள் பண்ண சொல்றாங்க. அது மேல பண்ணா உண்மையாவே வீடோட வாஸ்துலாம் மாறிடுமா சார்? இல்ல, வாஸ்துக்கும் இந்த பழி கொடுக்கறதுக்கும் தொடர்பு இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அவர்கள் ஒரு வழிமுறையை வகுத்து வச்சிருக்காங்க. ஒரு வீடு இருக்கு அப்படின்னீங்கன்னா அந்த வீட்டில் வருடத்திற்கு ஒரு முறையாக ஒரு ஆடோ கோழியோ அதை பழியிட்டு அதை சமைச்சு சாப்பிடணும், இல்லை யாருக்காச்சும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பழங்காலத்துலேருந்து கொண்டு வராங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, இப்போது நம்ம வீடு நீங்கள் ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்பவுண்ட் சவர்லாம் சேர்த்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குது.
அல்லது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிட்டீங்க, மிச்சம் காம்பவுண்ட் சுவர் இருக்குது. காம்பவுண்ட் சுவர் போட்டு அதற்கு உள்ள காலி இடத்தோட வீடு இருக்குது. நல்ல வாஸ்துப்படி இருந்தாலுமே கூட இப்போ யாருக்காச்சும் ஒரு உயிரிழப்புகள் ஏற்படணும்னு இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு கோழியை பலியிட்டீங்கன்னா அந்த உயிரிழப்பு, ஏன்னா அந்த இடத்துதான் அந்த உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். நீங்கள் வந்து தனி மனிதனுக்கு வந்து வெளியில் எங்கேயுமே நம்ம அந்த பாதிப்பு கொடுக்காது. அந்த வீடு தான் உங்களுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா, ஆரோக்கிய குறைபாடை கொடுக்கணுமா கடனை கொடுக்கணுமா, எல்லாமே அந்த வீடு தான் தீர்மானிக்குங்கிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு கோழியோ ஆடோ பலியிடுறதுனால அந்த பாதிப்பு வந்து அந்த இடத்துல உயிர் பலி போச்சுன்னா நம்ம இருக்கிறவங்களுக்கு உயிர் பலியை இருக்காது. இதை தான் நம்ம இதை தொடர்ந்து பதிவிடுறோம். இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடியில் ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அங்கே தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து நம்ம அந்த போர்ட்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான ஒரு பைபாஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பைபாஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் அமானுஷ்யங்கள் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நடத்துகிறாங்க. அந்த இடத்துல மட்டும் ரோடு பார்த்தீங்கன்னா பைபாஸ் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல மட்டும் ரோடு இருக்காது, ரோடு டேமேஜாக இருக்கும். எல்லாம் ஒரே ரோடு தான் போடுறாங்க, அந்த இடத்துல மட்டும் டேமேஜ் ஆகும். அதே மாதிரி அந்த இடத்துல மட்டும் இன்னைக்கு வரைக்கும் லைட் எரியாது. பவர் எல்லாமே சரியாக இருக்கும், அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் லைட் எரியாது. இது நிறைய எத்தனையோ பேர்கள் ஆய்வு செஞ்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா முனி ஓட்டம் இருக்குது, பேய் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முனியப்பன் கோயிலும் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதை வழிபாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கும் அது தீர்க்கப்பட்டுச்சா, அதுக்கான தீர்வு கிடைச்சான்னு இல்லை. இன்னைக்கு அந்த இடம் மட்டும் இருட்டாக தான் இருக்கும். இன்னைக்கு போய் பார்த்துருக்காங்களா சார்? நீங்க சொன்ன சம்பவத்தை கண்ணார பார்த்துருக்காங்க. இன்னைக்கு இருக்குது. இப்ப நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற இடம்ல நீங்க அந்த அன்மானுஷம் உருவங்கள் ஆன்மா இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சமிக்கைகள் கிடைக்கும். இப்ப எல்லாத்துக்குமே எல்லா விதமான சமிக்கைகளும் நடக்காது. இப்போ நம்ம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் இருக்குதுமே நீங்க இல்லைமீங்க, இன்னொருத்தர் நான் பார்த்தேன் பாரு, இன்னொருத்தர் போன மாதிரி இருந்துச்சும் பாரு, இந்த வடிவேல் கதை, இதெல்லாம் வந்து நம்ம ஏத்துக்கிறதோ ஏத்துக்காதோ நம்மளுடைய மனநிலை பொறுத்தது. ஆனா ஒரு இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நீங்க இன்னைக்கு நாளை காலையில போனீங்கன்னா அந்த இடத்த பார்க்கலாம்னா பார்க்க முடியும்ல, இருக்குல்ல, ப்ரூஃப் இருக்குல்ல. இப்போவுமே நீங்க நாளைக்கு போங்க தூத்துக்குடி, இந்த இடத்துல ப்ரூஃப் இருக்கு. அந்த இடத்துல மட்டும்தான் அது இப்படி இருக்கும். இன்னைக்கு நேரத்துல இருக்கு, பல ஆண்டுகள் இப்படிதான் அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். அப்ப அந்த இடம் ஏன் அந்த மாதிரி இருக்கு? அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும்ல. அப்போ இது எதுவுமே கிடையாது, காலி இடமா இருந்தது. அந்த இடத்துல மட்டும்தான் ஆக்சிடென்ட் நடக்கும். நிறைய ஆக்சிடென்ட்கள் அந்த இடத்துல, பர்டிகுலர் அந்த இடத்துல. இங்கிட்ட ஒரு 200 அடி இருக்கும், இங்கிட்ட ஒரு 1000 அடி, 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த ஒரு 500 மீட்டருக்குள்ள மட்டும்தான் இது நடக்கும். வேற எந்த இடத்துலயுமே நடந்தது கிடையாது. அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது, அந்த இடத்துல என்ன இருக்கு, ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அந்த இடம் வந்து ஒரு சில ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை கொடுக்கும், நல்லதும் கொடுக்கும், பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும், வெற்றி தோல்விகளையும் அந்த இடம் கொடுக்கும்னு சொல்லி தான் இந்த வாஸ்துல மீண்டும் மீண்டும் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதுல இப்போ நம்ம வந்து சாதாரணமா இதை கடந்து போயிட்டாலும் கூட நம்மளை விட வயதில் மூத்தவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், ஞானிகள், சித்தர்களாக இருப்பாங்கல்ல, அவர்களுமே அந்த இடத்த இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தானே வச்சிருக்கிறாங்க. இது நான் வந்து பல வருஷங்கள் சொல்லுங்க, போன வாரம் பார்த்தது. அப்போ ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொருடைய மனிதனுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இடம்தான் தீர்மானிக்கும். இப்போ நீங்க மலைப்பகுதியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மலைப்பாங்கான பகுதிகள், இப்போ கொடைக்கானல், ஊட்டி, சிறுமலை, ஏற்காடு, இந்த மாதிரி மலைப்பகுதிகள் ஃபுல்லாக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சனியோட ஆதிக்கம் அப்படிம்போம், ராகு கேதுவோட ஆதிக்கம் அந்த இடத்துல நிறைஞ்சிருக்கு அப்படிம்போம். அப்போது இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இது தென்மேற்கும் வடமேற்கும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த மலைப்பகுதியில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4 தலைமுறை மலையில இருக்க முடியாது. அப்படியா சார்? 3 தலைமுறை இருப்பாங்க, 4வது தலைமுறை வரப்ப கீழே வந்துருவாங்க. அப்படி இல்லையே சார், செக் பண்ணி பாருங்க சார். நானுமே மலை, எத்தனை தலைமுறையில் இருக்கிறீங்க? நான் எங்க அப்பாவோட தாத்தா காலத்துல இருந்து அங்கதான் சார். அதுதான்மா, தாத்தா ஃபர்ஸ்ட், அப்பா அடுத்து நீங்க 4வது தலைமுறை உங்க குழந்தைகள். எங்க அக்கா குழந்தை அங்கதானே சார் இருக்காங்க. அதுதான்மா சொல்றேன். இப்ப 4வது குழந்தைகள் வந்துட்டாங்களா, அவங்க திருமண வாழ்க்கை அவங்களுக்குன்னு ஒரு 15 வயசு வரும்ல,
அப்ப திருமண உங்க வாழ்க்கை கீழ வருவாங்களா, வந்துருவாங்களா? அப்போ வந்து அவங்க இடம் மாறிடுவாங்க. ஆனா எங்களுக்கு நீங்க சொல்றது ம், எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னா ம், நான் அங்க இருக்கிறனால எனக்கு தெரியுது. ம், ம், என்னோட ம், ஃப்ரெண்ட் அவங்களோட ம், பாட்டி அவங்களோட ம், அம்மா. ம், என் ஃப்ரெண்டுக்கு அவங்க பாட்டி பிராமணா, ம், அவங்க கொள்ளு தாத்தா அவங்க ம், ம், அவங்க, ம், அதுக்கடுத்து அவங்க பாட்டி, ம், அதுக்கடுத்து இவளோட குழந்தையும் அங்க தான் இருக்கு. ம், நீங்க சொல்லுவீங்க ம், அந்த குழந்தைன்னா ம். 15 வயசு தாண்டல இப்போ அப்படிம்பீங்க. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4வது தலைமுறை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? இந்த 4வது தலைமுறை வர்றப்போ 100% இடமாற்றத்த குடுக்கும். ம். அவங்க கணவன் ஒண்ணு திருமணம் முடிச்சு வெளியில போவாங்க, இல்ல படிச்சு வேலைக்காக போவாங்க. அங்க நிரந்தரமா இருக்க மாட்டாங்க. நீங்க எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. நிரந்தரமா இருக்கிறாங்க, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்ப அப்பா செஞ்ச வேலைய இந்த பொண்ணு செஞ்சுட்டு இருக்கு, இல்ல தாத்தா செஞ்ச வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தோட்டங்காடு, விவசாயம், வீடுகளே இருந்தாலும் கூட, தொழில் நிமித்தமாகவோ, வேலையாகவோ, திருமணம் முடிச்சு போறதோ, இந்த மாரி இடமாற்றங்கள 3வது டூ 4வது தலைமுறை அப்படிங்கிறது அது பெண்களுக்கு 100% கொடுக்கும். மட்டுமா இல்ல இல்ல ஆண்களுக்கு? எல்லாத்துக்குமே ஆ. கொடுக்கும். 100% மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்களுக்கு ஒரு ஆமா. டவுட் இருக்குல்ல. ம், சோ ம், ம். உங்க இல்லன்னா கண்டிப்பா, எங்களுக்கு கண்டிப்பா. என்னன்னா, ம், இருக்க மாட்டாங்கன்னா, ம், கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து அப்பா, ம், அம்மாவே வந்து ம், வேற தொழில்கள் வந்து நீங்க இப்ப மலை மலை ம், சார்ந்த சார்ந்த பகுதியில இருக்கவங்கலாம், ம், அ அவங்க வந்து அந்த காட்டுலயோ, இல்ல ம், தோட்டங்கள்ல வேலை செய்வாங்க. ம், ஆல்வேஸ் எந்த அப்பாவோ வந்து, அம்மாவோ ம், வந்து நான் பார்த்த ஒரு வேலை, ம், கஷ்டப்பட்ட வேலைகள வந்து என் புள்ளைய செய்ய விட மாட்டோம். ம், ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க வந்து படிச்சு ம், வெளிய அனுப்ப தான் பார்ப்பாங்க. ஏன்னா, அந்த மலை பிரதேசத்துல நீ ம், ஏன் கஷ்டப்படுறன்னா ம். அதுக்கும் இந்த ராகுக்கு எதுக்குமே சம்மந்தம் இருக்கிற மாரி எங்களுக்கு தெரியலையே! இப்போ ராகு, கேதுக்கு சம்மந்தம்னு சொல்லல. அது ஆட்சி பெற்ற இடம் அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். ஓகே. இப்போ நெறைய பேர் இருக்கிறாங்கல்ல. இப்ப நீங்க வந்து இங்க பிசினஸ் பண்றீங்க. ஏன் அங்கேயே இருந்து பிசினஸ் பண்ணுங்க. அங்கேயே எத்தனையோ வேலைகள் இருக்கு. அங்க அதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இல்லாதனால தானே சார் நாங்க அதர் இடத்துல வரோம். அதுதாம்மா சொல்றேன். ஆ. இதுதான் 3ஆம் தலைமுறைகள், 4ஆம் தலைமுறைகள் வர்றப்போ மாறும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு ஓ. காரணம் இதுதான். ம். நீங்க வந்து எப்படின்னா, நாங்க வந்து இப்ப நான் வந்து 5 தலைமுறை அங்கேயே தான் இருக்கேன். ம். தோட்ட வேலை பார்க்குறேன். இல்ல அந்த ஊர்லயே படிச்சு, அந்த ஊர்லயே டீச்சரா இருக்கிறேன். இல்ல அந்த ஊர்லயே ஏதாவது ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன். அந்த ஊர்லயே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ, ஏதாவது ஒரு ஸ்டோரோ, இல்ல ஏதாவது ஒரு வேலை இருக்கிறேன். அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு 4வது தலைமுறை சொல்ல முடியுமா? முடியாது சார். யாருமே கண்டிப்பா 100% சொல்ல முடியாது. ம். பண்ண முடியாது. அது ஒவ்வொரு இடங்களும் இதுதான் தீர்மானிக்கப்படுது. ம். ம். அப்போ இடம் தான் அந்த இடத்துல அத செய்யுது. ம். ம். இப்ப நீங்க இதே சென்னையில இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். சென்னையிலலாம் 5 தலைமுறை, 6 தலைமுறை இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆ. இதே வேற வேற மாநிலங்கள்ல இருந்து வந்தவங்க, வேற ஊர்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து வந்தவங்க, இங்க வந்து செட்டில் ஆகி தாத்தா காலத்துல வந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா, அதுக்கப்புறம் பையன் திருமணம் முடிச்சு வேலை பார்த்துட்டு, ஏதாவது ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இங்கேயே தான் இருப்பாங்க. ஆனா, இந்த மலைப்பகுதி, மலைப்பாங்கான இடங்கள் மட்டும் அது வந்து இருக்கவே முடியறது இல்ல. இது எப்பவுமே மாறக்கூடியது, நிலையில்லாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இத வந்து நாங்க இந்த வாஸ்துல நம்ம குறிப்பிடுறோம்.